Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, இப்போது இந்த திங்கட்கிழமை வரக்கூடிய திருவாடிப்பூரம் தான். அந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு தான் நமக்கு நாக சதுர்த்தியும் வருகிறது. இந்த திருவாடிப்பூரத்தினுடைய விசேஷம் என்ன, நாக சதுர்த்தியினுடைய விசேஷம் என்ன, நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். திருவாடிப்பூரம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம். ஆடி மாதம் முழுக்கவே சிறப்பு தான். இப்போ சூரியனினுடைய பாதை நமக்கு கீழ்நோக்கி வருவதனால தட்சிணாயன புண்ணிய காலம். இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் சூரியன் தெற்கு முகமாக பிரவேசம் செய்கிறார். இந்த தெற்கு முகமாக பிரவேசம் செய்யக்கூடிய சூரியன் பூமியில் தன்னுடைய ஒளிக்கதிர் வீச்சுகள் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் நமக்கு இப்போ காற்று காலம், மழை காலம், குளிர்காலம், இப்படி பருவங்கள் மாறும் சூரியனினுடைய மாற்றத்தில். இந்த சூரியனினுடைய மாற்றத்தில் இந்த ஆடி மாதத்தில் சில கிழமைகள் நமக்கு ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு கிழமைகள் ரொம்ப விசேஷம். சில நட்சத்திரங்கள் ரொம்ப விசேஷம். ஆடி கிருத்திகை, ஆடி பூரம் இதெல்லாம் ரொம்ப விசேஷம். திதிகள், அதாவது ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி, இப்படி திதிகள் விசேஷம். ஸோ திதிகள், வாரம், நட்சத்திரம் இது எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் மட்டும்தான் நம்ம ரொம்ப விசேஷமாக கொண்டாடுகிறோம். இப்படி இந்த ஆடி பூரத்தில் வைணவர்களும் சரி, சைவ மதத்தை சேர்ந்தவர்களும் சரி, ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறது இந்த திருவாடிப்பூரம் தான். இதனுடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கறச்சே, இந்த உலகம் பிறந்தது இந்த ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இறைவனினுடைய பிறப்பு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ராமராக இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும், ஒரு அம்மாவுடைய கர்ப்பத்திலிருந்து பிறந்திருப்பாங்க. ஆனால் மகாலட்சுமி தாயாராக இருக்கட்டும், அம்பாளாக இருக்கட்டும், அவங்க யாருமே ஒரு அம்மாவினுடைய வயிற்றில் கர்ப்பத்திலிருந்து வந்ததே கிடையாது. இப்போ நீங்கள் உறையூரில் இருக்கக்கூடிய கமலவல்லி தாயார் பார்த்தீங்கன்னா, அங்கே தாமரைப்பூவில் தான் ஒரு குழந்தையாக கிடச்சா. ஸ்ரீவில்லிபுத்தூர் போனீங்கன்னா தாயார் கோதை நாச்சியார் எப்படி பிறந்தா, ஆண்டாள் எப்படி பிறந்தா, துளசி மாடத்துக்கு கீழே பூமி தாயார் குழந்தையாகத்தான் இருந்தா. ஸோ அம்மன் உடைய பிறப்பு எல்லாருமே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, அவள் ஒரு கர்ப்பத்தில் சிசுவாக பிறந்தாள் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு தாமரை பூவில் அவள் அவதாரம் பண்ணாள் அப்படிங்கிறது தான் பொதுவாக புராணத்தில் நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் அம்பாளுக்கு வளகாப்பு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். நீங்கள் எல்லாம் சின்ன அம்மன் கோயில் ரோட்டோரமாக இருக்கும், அந்த அம்மனுக்கு கூட ஃபுல்லாக வளையலை போட்டு அப்படியே அவளை ஜோடிச்சிருவாங்க வளையலாக போட்டு. இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம அம்மனுக்கு சீமந்தம் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த பூமி தாயார் யார்? அம்பாள் தான். அம்பாளினுடைய வயிற்றில் இருந்து தான் இந்த பூமியே பிறந்ததான். ஸோ இந்த அண்டத்தை, இந்த உலகத்தை அம்பாள் தன்னுடைய கர்ப்பத்தில் சுமக்கிறா. அப்படிப்பட்ட அந்த கர்ப்பவதி நம்ம அந்த அம்பாளுக்கு நம்ம மக்கள் என்ன பண்ணுறோன்னா அவளை கொண்டாடுறோம். அவள் நமக்கு அம்மா இல்லையா? ஸோ நம்மளை பெற்றெடுத்த அந்த தாய்க்கு நம்ம மக்கள் எல்லாம், நம்ம பூலோகத்தில் வாழக்கூடிய எல்லாருமே அவளுக்கு சீமந்தம் பண்ணி பார்க்கக்கூடிய அழகு தான் இந்த திருவாடிப்பூரத்தில் அம்மனுக்கு நம்ம செய்யக்கூடிய வளைகாப்பு. ஒரு பிரமாதமான விஷயம் என்னென்னா, எல்லா அம்மன் கோவில்லையுமே இந்த ஆடிப்பூரத்தில் மட்டும் கூழ் வார்ப்பாங்க. கூழ் வார்த்து அம்மனுக்கு சீமந்தம் பண்ணி அவளுக்கு கலந்த சாதம் எல்லாம் செய்வாங்க. செஞ்சு நம்ம நம்ம பொண்ணுக்கு எப்படி வளகாப்பு பண்ணி அலங்காரம் பண்ணி ஆசையாக நம்ம பார்க்குறோம் இல்லையா, அப்படி நம்மளை பெற்றெடுத்த அந்த தாய்க்கு பிள்ளைகளாகிய நாம் அவளுக்கு சீமந்தம் பண்ணி அழகு பார்க்குறது தான் திருவாடிப்பூரம். இது எல்லா அம்மன் ஆலயத்துலேயும் டிஃபால்ட்டாக நடக்கக்கூடியது. ஆடிப்பூரத்தில் இந்த வளையல் போட்டு அலங்காரம் பண்ணி நம்ம பார்க்குறது. அடுத்தது இந்த ஆடி மாதத்தில் இந்த பூர நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா வைணவ திருத்தலங்கள் எல்லாம் ஆண்டாளினுடைய பிறந்த நாள். ஸோ இந்த திருவாடிப்பூரத்தில் ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியேன்னு நம்ம ஆண்டாளை பாடுறோம். ஸோ
ஸோ 12 ஆழ்வார்களில் 12வதாக ஒரு பெண் ஆழ்வாராக ஆண்டாள் வந்து அவதாரம் பண்ணா. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு துளசி மாடத்தின் கீழ் நமக்கு வந்து அப்படியே ஒரு குழந்தையாக ஆண்டாள் வந்து இருக்கா. அங்கே பெரியாழ்வார் வந்து அவளை எடுத்து வளர்க்குறார், பெரியாழ்வார் அவளை. ஸோ இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கு போனீங்கன்னா ஆடி பூரம் வந்து 10 நாள் பிரம்மோற்சவமாக கொண்டாடப்படுகிறது. எல்லா கோவில்களுமே நீங்கள் வந்து பார்க்கலாம், பெருமாளுடைய பெயரை சொல்லி தான் அந்த ஆலயத்திற்கு பிரம்மோற்சவம் நடக்கும். நம்ம பார்சாதி கோயிலாக இருக்கட்டும், ரங்கநாதர் கோயிலாக இருக்கட்டும், எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமி தான் நம்ம சொல்கிறோம். இந்த சிவன் கோவில் பேரையோ இல்லை வந்து மகாவிஷ்ணு ஆலயமோ. ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் அவதாரம் பண்ண அந்த ஸ்தலத்தில் வந்து பிரம்மோற்சவம் யாருக்கு? 10 நாளும் ஆண்டாளுக்கு தான். மார்கழி மாதத்தில் நம்ம என்ன தான் வந்து அவள் ஆண்டாளினுடைய திருப்பாவை பாடி ராப்பத்து பகல் பத்தெல்லாம் உற்சவம் நடந்தாலும் கூட மார்கழி மாதம் ராப்பத்து பகல் பத்து உற்சவம் ஸ்ரீரங்கத்தில் தான் விசேஷம், பெரிய பெருமாளுக்கு தான் விசேஷம். அது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்த ஆடி பூரம் வந்து பார்த்திங்கன்னா 10 நாளுமே ஆண்டாளுக்கு வந்து ரொம்ப அழகான உற்சவம் வந்து அங்கே நடைபெறுகிறது. பொதுவாக ஸ்ரீரங்கத்தில் வந்து வெளியாண்டாள் சன்னதியில் வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டாளுக்கு வந்து ஒரு நாள் ராமர் வேஷம், ஒரு நாள் கிருஷ்ணர் வேஷம் அப்படின்னு சொல்லி ஆண்டாளுக்கு அந்த மாதிரியான, எப்படி வந்து பெருமாளுக்கு மோகினி அலங்காரம் பண்ணுறோமோ அது மாதிரி ஆண்டாளுக்கு வந்து ராமர் வேஷம், கிருஷ்ணர் வேஷம், இந்த அலங்காரம் எல்லாம் பண்ணி அவளுக்கு வந்து பாசுரங்கள் எல்லாம் பாடுவாங்க. ஸோ திருவாடி பூரம் அப்படிங்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிரம்மோற்சவம் 10 நாளுமே கொண்டாடுறாங்க. திருவாடி பூரம் முடிஞ்சு 2வது நாள் அங்கே வந்து தேர் ஆண்டாளுக்கு. கோதை நாச்சியார் அவள் வந்து நம்ம எப்போவுமே சொல்கிறது விமன் எம்பவர்மெண்ட் வந்து நம்ம இப்போ பேசினா கூட ஆழ்வார்கள் காலத்திலேயே 11 ஆழ்வார்கள் ஆண்களாக இருந்து ஒரு பெண் ஆழ்வாராக இருந்து பெருமாளை பாடி பெருமாள்கிட்டே ஐக்கியமாயிட்டா கோதை நாச்சியார். அப்படிப்பட்ட அந்த ஆண்டாளுக்கு, இந்த கோதை நாச்சியாருக்கு வந்து இந்த திருவாடி பூரத்தில் அவளுடைய பிறந்த நாளை எல்லா வைணவ திருத்தலங்கள்லேயும் ஜெகஜோதியாக கொண்டாடுவாங்க. இந்த வருடம் என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு நாக சதுர்த்தியும் அன்னைக்கே வந்துருச்சு. ஸோ ஆடி பூரத்தன்னைக்கு சதுர்த்தி திதியும் வந்துருச்சு. ஆடி மாதம் அமாவாசை கழித்த வளர்பிறை சதுர்த்தி தான் நாகர் சதுர்த்தி. ஸோ இந்த நாக சதுர்த்தி வந்து ரொம்ப விசேஷம். இந்த நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி, மற்ற நாள் வந்து கருட பஞ்சமி. ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து கருட பஞ்சமி வந்து நாக பஞ்சமி கருட பஞ்சமி ரெண்டுமே வந்து கொண்டாடுவாங்க. இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு திருவாடி பூரத்தன்னைக்கு ஆண்டாள் சன்னதி அம்மன் கோவிலில் வளையல் கொடுக்கறது. இதை தவிர்த்து இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு வீட்டில் வந்து அவல் பாயசமோ அல்லது அரிசி வெல்லம் போட்ட பாயசமோ பண்ணி நாக சதுர்த்திக்கு நாகருக்கு வந்து மனசில் பிரார்த்தனை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி அதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க. குறிப்பாக நாக சதுர்த்தியில் நம்ம அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளையார் அவங்களோட இருக்கக்கூடிய அந்த நாகருக்கு வந்து தீபம் ஏற்றி மஞ்சள் குங்குமம் இட்டு கோலமிட்டு அவங்கள ஒரு 12 முறை வலம் வர்றது ரொம்ப விசேஷம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி நாக சதுர்த்தியில் நிறைய இந்த அபார்ஷன்ஸ் ஆகிறவங்க, இப்போ லேடிஸ்க்கு வந்து குழந்தை தங்க மாட்டேங்குது, அவங்களுக்கு வந்து கருக்கலைப்பு நிறையா நடந்துருச்சு அப்படின்னா நாக சதுர்த்தி அன்னைக்கு மறக்காமல் அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் அவரோட சேர்ந்த நாகர் அவங்கள போய் காலையில் அவங்க வந்து வெறும் வயிற்றில் சாமி கும்பிட்டு விளக்கேற்றி பசும்பால் கொஞ்சம் பச்சரிசி அதில் வந்து வெல்லம் அதெல்லாம் கலந்து அந்த நாகருக்கு எல்லாம் தலையில் வச்சுட்டு 12 முறை அவங்க வந்து வலம் வந்து நமஸ்காரம் பண்ணி அடுத்த ஆடி மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு குழந்தை வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நாகம் வந்து எப்படியுமே ஒரு நிறைய குட்டிகளோட ஒரு குடும்பமாக இருக்குது பார்த்திங்களா பூமிக்குள்ளே. அதே மாதிரி நாமளும் நிறைய குழந்தைங்களோட நம்ம சந்ததி எல்லாம் வளர்ந்து நாகத்துக்கு வந்து இறப்பு அப்படிங்கிறதே கிடையாது. அந்த இறப்பு வந்து எப்படின்னா அதுக்கு முன்னமே தெரிஞ்சிடும், உட்கார்ந்த நிலையிலேயே நாகம் வந்து இறந்து விடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு வந்து நாகம். அதை நம்மளுடைய வாழ்க்கையோட எப்பொழுதுமே ஒப்பிடுவாங்க நாகத்தை. அதனால தான் நாக சதுர்த்தி ரொம்ப விசேஷமாக கொண்டாடி நமக்கு பிறப்பு
இந்த பிறவியில் நம்ம வந்து இறைவனினுடைய அருள், அதற்கப்புறம் நமக்கு இறைவன்கிட்ட முக்தி கிடைக்கிறது. இந்த மூணுமே நாகத்தை நம்ம வணங்கினால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த திங்கக்கிழமை ஜூலை மாதம் 28ஆம் தேதி திங்கக்கிழமை அன்று கண்டிப்பாக திருவாடிப்பூரத்தில் ஆண்டாள், அம்பாள் மற்றும் நாக சதுர்த்தியான அன்றைய நாளில் நாகரையும் வணங்கி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக திருவாடிப்பூரம் மற்றும் நாக சதுர்த்தியை பற்றி பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.